ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி எலக்ட்ரிக்கல்ஸ். இப்போ நான் வந்து சீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மினிமம் பட்ஜெட் சீட்டு. ரேட்டு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ஒரு ஊருக்கு ரேட்டு மாறும். அதனால இது ஒரு நார்மலாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ரோஸு. இது வந்து ஹைஃபையில் பார்த்தீங்களா, இது ஒரு சில்வர் கோட்டிங் ஒன்று வருது பாருங்கள். 5 ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டிங் வராது. இது வந்து இது ஒரு கொஞ்சம் தின்னான ஒரு லேயர். ஏன்னா இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். தின்னால எப்படின்னா, இது வந்து நம்ம ஸ்க்ரூ டைப்லலாம் பார்த்துருப்போம். அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இப்போ பெருசாக ப்ராப்ளம் வராது. லாக் டைப்பில் பார்த்தீங்கன்னா பின்னெல்லாம் போட்டோம்னா பிடுங்கும் போது வெளில வந்துடும். ஆனால் 5 ப்ரோஸில் அப்படி கொடுக்க மாட்டாங்க. பேக் சைடே பார்த்தாலும் தெரியும். இது அதனால தான் இது கொஞ்சம் மாதிரியாக தெரியும். ஆனால் இது கொஞ்சம் நல்லது தான். மற்ற சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி லேயர் வராது. அதுமாரி இதில் லாக்கும் நல்லா இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதனால் நீங்கள் வந்து இந்த மினிமம் பட்ஜெட்டில் 5 ப்ரோஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்ரு. இப்போ அடுத்து நம்ம ஹைஃபையை பற்றி பார்ப்போம். ஹைஃபையில் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கோட்டிங் வரும், இருந்தாலும் அந்த தின்னான லேயர் இதில் வராது. ஏன்னா எல்லாமே ஒரே ப்ரொடக்ஷனில் வரும். அதனால் அது ரேட்டு டிஃப்ரெண்ட் வரும். இது அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அது நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டர். ஆனால் இதுவும் நல்லது தான், இருந்தாலும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். அதேமாரி பார்த்தாலே தெரியும், இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதுதான் ரெண்டுத்துலேயும் டிஃப்ரெண்ட், தவிர வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் ஆளில் போடுங்க. வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால், எலக்ட்ரிக்கல் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.